சைட்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து இப்படி ஒரு லுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த லுக்கை வந்து நீங்க திடீர்னு வந்து ஒரு ஒரு லுக் போட்டு அதை வந்து மேட்ச் பண்ணி போட்டிருந்தீங்க. அது வந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலி. கரெக்ட். அந்த மீம் பார்க்கும்போது அப்பவே என் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் லைட்டா உன்ன மாதிரி தாண்டி இருக்காது அப்படின்னாங்க. அப்ப நான் வந்து யூஜி படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு இது வைரல் ஆகும்னு தெரியாது. மீம் போடுவாங்கன்னு எனக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம்ல டெஃபினட்டா. நான் வந்து இன்ஃப்ளூயன்சிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே கருவாச்சி, கருப்பி, நீ என்ன மூஞ்சி கழுவிட்டு வா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன அப்படிதான் பேசுவாங்க. அப்ப கூட எனக்கு அசிங்கமா இல்லை. சடனா நீ வந்துட்டு கருப்பா இருக்க அழகா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதை பாதிச்சது. நான் வீட்டில் போய் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா அந்த முல்தானி மட்டி எடுத்து அப்பிக்கிறது, டூத் பேஸ்ட் எடுத்து போட்டுக்கிறது, இதை எல்லாமே நான் பண்ணேன். வெள்ளை கொஞ்சமாவது வெள்ளையா தெரியும். அந்த ஸ்னாப் சாட்ல அந்த ஒரு ஒயிட் ஃபில்டர் அதெல்லாம் எடுத்து போட்டோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் என்னடி உடனே வெள்ளையாயிட்டேன், ஆமாண்டி ஸ்கின் கேர் பண்றேன், இந்த பொய்யெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். டிவிகே வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அதுவும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உனக்கும் ரேப் நடக்கும், இந்த மூஞ்சியை வச்சுட்டு எப்படி பேசுறியா, விஜயோட அப்படி இருக்க போறியா, அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். இதை விட மோசமான ஒரு கமெண்ட்டை என் வாழ்க்கையில நான் கேட்டதே கிடையாது. நான் எவ்வளவோ கமெண்ட்டை கேட்டிருக்கேன். அவ்வளோ கீழ்த்தரமா ஒருத்தவங்க போய் யாராவது பண்ணுவாங்களா, அந்த குழந்தை மாதிரி ஏதோ கொஞ்சோண்டு இருக்கேன்னா அது போய் காசு கொடுத்து கொண்டு வருவாங்க. என்னை பத்தி ரொம்ப அசிங்கமா பேசியிருப்பாங்க. அதுக்கு லைக் போட்டு ஜஸ்ட் எடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரியாக்ட். எல்லாரும் அப்புறம் என்ன ஓவர் ரியாக்டிங் சொல்லுவாங்க. ஆனா இப்போ வரைக்கும் என் மனசு பாருங்க எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. ஹாய் சிவரஞ்சனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆந்திரா பொண்ணுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு வந்து பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்து இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, அந்த டைமில் ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இங்கிலீஷில் பேசுகிறது வந்து நிறைய கிளிப்ஸ் வந்து அந்த டைமில் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பொண்ணு பேசும்பொழுது சைட்லேருந்து ஒரு பொண்ணு வந்து இப்படி ஒரு லுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த லுக்கை வந்து நீங்கள் திடீர்னு வந்து ஒரு ஒரு லுக் போட்டு அதை வந்து மேட்ச் பண்ணி போட்டிருந்தீங்க. அது வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி. கரெக்ட். ஒருவேளை அதுக்குள்ளே இந்த பொண்ணு இவ்வளோ சைஸில் வளர்ந்துட்டாங்களா, அவங்க தானா இது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் வந்துட்டு. பட் ஆக்சுவலி இதுக்குள்ளே இருக்க ட்ரூத் என்ன, அதை சொல்லுங்கள். ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த மீம் பார்க்கும்போது அப்பவே என் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் லைட்டா உன்ன மாதிரி தாண்டி இருக்காது அப்படின்னாங்க. அப்ப நான் வந்து யூஜி படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. அண்ட் டிவிக்கு இன்ஃப்ளூயன்சர் மீட் வந்து அனௌன்ஸ் பண்ணப்ப வி ஆர் ஆல் சோ எக்ஸைட்டட். காலையில சாப்பிடாமலே போயிட்டேன். பொலிட்டிக்கல் ஸ்பீச்னாவே எல்லாரும் வந்து அந்த ஒரு 1/2 மணி நேரம் 15 நிமிஷம் அதுக்கு மேலதான் பேசுவாங்க. எனக்கு பசி தாங்காது. நான் அந்த பரம்பரையிலிருந்து வந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு பசி வந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன போட்டோ எடுக்கிறவங்க வந்து சிரிங்க 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 சிரிங்கன்னொன்னே நான் அந்த ஒரு இரிட்டேஷன்ல சிரிச்சது எடுத்துட்டாங்க. அண்ட் அதை பார்க்கும் போது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னதான் திடீர்னு ஞாபகம் வச்சு, சரி சும்மா போடு. ஆக்சுவலி எனக்கு இது வைரல் ஆகும்னு தெரியாது. மீம் போடுவாங்கன்னு எனக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம்ல டெஃபினட்டா. பட் இவ்வளவு தூரம் வைரல் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா அண்ட் அதுல கமெண்ட்லயே நிறைய பேர் வந்து இஃப் சப்போஸ் இது நீங்களே வந்து இது வந்து இந்த பொண்ணு நான் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும் அந்த பொண்ணே நம்ப மாட்டாங்க. எல்லாரும் வந்து நீங்க தான் அந்த பொண்ணு அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நானே சொல்றது நான் இல்லைன்னு ஏன்டா நம்ப மாட்டீங்க அந்த மாதிரி இருந்தது இல்லையா? பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்துல மக்களை ஞாபகம் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில பேர் நெகட்டிவா மீம் போட்டது உண்டு, நெகட்டிவா என்னை பத்தி பேசினதும் உண்டு. அதை பார்க்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போது சரி ஹாப்பியா இருக்காங்கன்னா ஓகே ஃபைன், என்னை பத்தி போடுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு விதத்துல என்ன ஞாபகம் வச்சிருக்காங்க நல்ல விதமாவே. அண்ட் வந்து எக்ஸாக்ட்லி அந்த லுக், அதாவது அந்த பொண்ணு வந்து அப்படின்னு இப்படி பார்ப்பாங்க, நீங்களும் அதே மாதிரி அதே லுக்கு கரெக்டா மேட்ச் பண்ணும்போது அது எப்படி கரெக்டா எப்படி ஆச்சு? நான் பொதுவாகவே என்னன்னா கைண்டஸ்ட் பர்சன். நான் யாருக்கிட்டையும் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட சடனா நான் ரூட் ஆக மாட்டேன். எப்பவுமே எங்க குடும்பத்துக்கிட்ட தான் நான் அதிகபட்சமான கோவத்தை வெளிக்காட்டுவேன். அப்ப நான் என்னன்னா சிரிச்சுக்கிட்டே தான் அந்த ஒரு இரிட்டேஷனை வெளியே காமிப்பேன். அந்த இரிட்டேட் ஆகும்போது ஸ்கூல் டைம்ல இருந்தே நான் அப்படிதான் சிரிச்சுட்டே அப்படியே கடந்து வந்துடுவேன்.
சூப்பர். அது நீங்க நினைச்சீங்களா? ஓகே இந்த அளவுக்கு வந்து இது வந்து ட்ரெண்ட் ஆகும். அதனால நம்மள வந்து இல்ல. ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிற ஆக்சுவலி மாதிரி. இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆகும் நான் கெஸ் பண்ணதுதான். அது போட்ட உடனே மேட்ச் ஆகுதுன்னு கெஸ் பண்ணதான். பட் Facebook, Twitter த்ரெட்ல போகும்னு நான் கனவுலயும் நினைச்சு பார்க்கல. அண்ட் இந்த டைம்ல நிறைய ரீக்ரியேஷன்ஸ் போயிட்டு இருக்கு இந்த ஒரு டைம்ல. ஆமா. இதுவும் ஒரு விதமான ரீக்ரியேஷனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது ஓகே ஒன் ஆஃப் த ஒரு ரீக்ரியேட் பண்றதுல இந்த ஒரு மெட்டீரியலா நம்மளும் வந்து அதுல இருக்கோம் அப்படின்னும் பொழுது அது எப்படி இருக்கு உங்களுக்கு? நிறைய பொலிட்டிக்கல் வீடியோஸ் நான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். ஒரு சில பேருக்கு எனக்கு பிடிக்கும், ஒரு சில பேர் என் கருத்துக்கள் ஒத்து வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் போது நெகட்டிவிட்டியும் இருந்துச்சு, பாசிட்டிவிட்டியும் இருந்துச்சு. அப்ப வந்து டக்குன்னு உடைச்சிட்டு ஒரு மீம் இதெல்லாம் உள்ள வரும்போது வேற மாதிரி ஒரு அப்ரோச்சா நான் பார்த்தேன். இது டோட்டலி ஓகே. அண்ட் சில இடங்கள்ல நமக்கே ஒரு டைம் தோணும். நம்ம பொலிட்டிக்கலி நம்மளோட கருத்துக்களை இவ்ளோ எடுத்து நம்ம வைக்கும் பொழுது அந்த ஒரு இடத்துக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிவோ அந்த ஒரு அப்ரிசியேஷனோ கிடைக்காத பட்சத்துல சின்னதா நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அது நம்ம எதிர்பார்த்து பண்ணாத ஒரு விஷயம், அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெக்கக்னிஷனோ நம்மள 4 பேர் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? லைக் அந்த வேலை யோசிச்சிருக்கீங்களா எப்போ? ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ரேபன் மெட்டா கிளாஸ் இஷ்யூ வந்து பயங்கரமா ஒரு திருவண்ணாமலை கோவில்ல ஒருத்தர் போட்டு பயங்கரமான பிரச்சனை ஆச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திருப்பூரூர் முருகன் கோவில்ல நான் விசிட் பண்ணியிருக்கும் போது ஒருத்தர் ரேபன் மெட்டா கிளாஸ் போட்டு வந்திருந்தார். கூட இருந்தவங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஈவன் எங்க அம்மா பிரின்சிபல் ஷீஸ் காலேஜ்ல. ஆனா அவங்களுக்கும் தெரியல, கூட இருந்தவங்களுக்கும் தெரியல. நான் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கேட்கறேன், நீங்க கருவறையில அந்த ரேபன் மெட்டா கிளாஸை போட்டு வந்தீங்களா சார் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எங்க வேணாலும் போட்டோ எடுப்பேன், உனக்கு என்ன, நான் அங்கதான் போட்டோ எடுத்தேன்னு உனக்கு தெரியுமா? அந்த அது வந்து நான் வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலி அந்த வீடியோ எடுத்து கோவில்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நான் அப்லோட் பண்ணேன். அது பயங்கரமா ஆக்சுவலி ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் ஆச்சு. நிறைய பசங்க வந்து கேரளா இன்சிடென்ட்டோட என்ன கனெக்ட் பண்ணி நீ அந்த பொண்ணு மாதிரியே பண்றேன். ஆனா டெஃபினட்டா அது கிடையாது. கோவிலுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸுங்கிறத தாண்டி நம்ம பெண்கள் வந்து பொதுவாக சேரி கட்டிருக்கும் போது முருகர் அதெல்லாம் பார்த்தா அம்மா அப்படியே கையை தூக்குவாங்க. டோட்டலா இந்த பக்கம் தெரியும், அது நம்மளே பாக்குறோம். ஸோ எனக்கு அந்த ஒரு கன்சர்ன்ல தான் நான் அவர்கிட்ட கேட்கறேன், நீங்க எடுக்கலன்னா எடுக்கலன்னு சொல்லிடுங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட காமிச்சிருங்கன்னு சொன்னா. ஆனா அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. கோவில்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உள்ள வந்து தேடும் போது ஆளை காணும். ஸோ இதெல்லாம் நான் வீடியோல சொல்லல. ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி போட்டுட்டு வராதிங்க, இப்படி போட்டுட்டு வந்தா கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னது பயங்கர நெகட்டிவிட்டி ஆகி என்ன தப்பா பேசி ட்விட்டர்ல ரொம்ப என்ன கீழ்த்தனமா பேசி. பட் நான் மென்காக நிறைய சப்போர்ட்டிவ் வீடியோ போட்டேன். ஆனா அந்த ஒரு எதிர்ப்பு நானே வந்து எடுக்கல. அன்னைக்கு வந்து முடிவு பண்ண, சரி இதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாது, யாருக்கும் சப்போர்ட்டிவா போயிடக்கூடாதுன்னு. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ டிவிக்கு இன்ஃப்ளூயன்சர்னா நீ எவ்வளவு வேணாலும் போய் கேள்வி கேட்பியா, யாரை வேணாலும் போய் கேள்வி கேட்பியான்னு. ஸோ நான் ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் என் ஆழ் மனசுல அது கரெக்ட்னு தான் தோணுச்சு. ஆனா எல்லாரும் ஏன் அதை எதிர்த்தாங்கன்னு தெரியல. பட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் பை காட் கிரேஸ் திருவண்ணாமலை கோவில்ல அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு அவங்க போலீஸ் கேள்வி கேட்க முடியல, என்னதான் கேள்வி. அண்ட் நீங்க உங்களோட ஒரு வீடியோல வந்து நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இந்த பொண்ணோட வீடியோ நீங்க லிங்க் பண்ணி போடும்பொழுதே அதுல கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்துட்டு நீங்க மென்ஷன் பண்ணது என்னன்னா, கருப்பா இருந்தாலும் பொண்ணுங்க நீங்க வந்து அழகா தான் இருக்கீங்க, கலையா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற ஒரு டேர்ம் வந்து நான் பர்சனலி ஸ்கூல் டைம்லலாம் என்னை பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சொல்லுவாங்க, நீ வந்து நல்லா அழகா இருக்க அப்படின்னு நான் சொல்ல, ஆனா கருப்பா இருந்தாலும் கலையா இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் நமக்கு அந்த டைம்ல எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் யோசிப்பேன், அது என்ன கருப்பா இருந்தாலும் கலையா தான் இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் வருது, அது ஏன் இவங்களெல்லாம் பார்த்து மற்றவங்கள பார்த்து சொல்ல மாட்டாங்க அப்படின்ற கேள்வி எனக்கு அப்போ இருந்தது. எனக்கு இன்னைக்கு அந்த வீடியோ பார்க்கும்பொழுது நம்ம யோசிக்கிற மாதிரியே ஒரு விஷயத்த இவங்களும் யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அந்த டேர்ம் பத்தி நீங்க பர்சனலி என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து இன்ஃப்ளூயன்சிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா, ஆங்கரிங் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே கருவாச்சி, கருப்பி, நீ என்ன மூஞ்சி கழுவிட்டு வா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன அப்படிதான் பேசுவாங்க. அப்போ கூட எனக்கு அசிங்கமா இல்லை. சடனா நீ வந்துட்டு கருப்பா இருக்க அழகா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப அதை பாதிச்சது. இப்போ எப்படி சொல்றது, நான் ஸ்கூல் டைம்ல இருக்கும் போது என்ன மாதிரியே நிறைய ப்ரௌன் கேர்ள்ஸ் இருப்பாங்க. அவங்க அம்மா எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியாது, கருப்பா இருந்தாலும் அழகிடின்னு. அப்ப நான் பக்கத்துல நிப்பேன். எனக்கு அப்ப எப்படி இருந்துச்சுன்னா, அப்ப நான் அழகா இல்லையான்னு நான் வீட்டுல போய் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, அந்த முல்தானி மட்டி எடுத்து அப்பிக்கிறது, டூத் பேஸ்ட் எடுத்து போட்டுக்கிறது, இதை எல்லாமே நான் பண்ணேன். வெள்ளை கொஞ்சமாவது வெள்ளையா தெரியக்கூடாது. அந்த ஸ்னாப் சாட்ல அந்த ஒரு ஒயிட் ஃபில்டர் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் என்னடி உடனே வெள்ளையாயிட்டேன், ஆமாண்டி ஸ்கின் கேர் பண்றேன், இந்த பொய்யெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸ்கூல் டைம்ல. பட் ஒன்ஸ் நான் இன்ஃப்ளூயன்சிங் பண்ணும்போது எப்படி நான் ஃபில்டர் போட்டு எது போட்டாலும் நீ கருப்பி, இல்லைன்னா ஃபில்டர் போட்டு நீ வெள்ளையாக்க, அப்பதான் முடிவு பண்ணேன். மேக்கப்பே இல்லாம தான் நான் எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன். ஓகே. பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கா? இல்ல நீங்க வந்து சர்டைன் இடத்துக்கு நீங்க இந்த மேக்கப்லாம் நீங்க பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இப்போ எனக்கு பர்சனலி இருக்கும், இல்ல நீங்க ஒரு ஆங்கரிங் பண்ணும்போது எப்படி நீங்க வந்து அப்படியே உட்கார முடியும் அப்படின்ற கேள்வி கண்டிப்பா வரும். டெஃபினெட்லி. பட் நான் அவங்கள்ட்ட சொல்றது என்னன்னா, எனக்கு இது தெரியல, எனக்கு இதுக்கு மேல நான் பண்ணா அது நானே இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது தெரியல, நார்மலா இருந்தா மேபி
என் கண்டென்ட் தான் பேசணும், என் ஃபேஸ் பேசக்கூடாது இல்லையா? ஸோ அப்படின்னு நினச்சி நான் அதை விட்டுறேன். பட் உங்களுக்கு பர்சனலி நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கும்பொழுது, ஆங்கராக இருந்து இன்ஃப்ளூயன்சராக வரும்பொழுது நம்ம ஆங்கரிங்லேயும் அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம், இன்ஃப்ளூயன்சராக இருக்கும்போது ஃபேஸ் பண்ணி 4 ஸ்டேஜ் ஏறும்போதே வந்து நம்மளை கண்டிப்பாக அதை கேட்குற ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோன்றதை தவிர்த்து நம்ம எப்படி இருக்கோன்றதை பார்க்குற காலம் வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆங்கரிங் ஸ்டார்டிங்கில் வந்து என்னென்னா பயங்கரமான ஆயிலி ஃபேஸ், மேக்கப் போட தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. எப்படி போய் நின்னாலும் சிவரஞ்சனி கொஞ்சம் பவுடர் போட்டு வரீங்களா, சிவரஞ்சனி கொஞ்சம் அந்த ஃபவுண்டேஷன், சிவரஞ்சனி கொஞ்சம் கன்சீலர், சிவரஞ்சனி கொஞ்சம் அந்த டார்க் சர்க்கிள், குத்தம் சொல்லிட்டே இருப்பாங்க. அது என்னன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஆக்சுவலி பேசுறதுக்கு. மனசுல தைரியம் இருந்தாதான் முகத்துல அது அப்பட்டமா தெரியும். என் மனசுல அங்க தைரியத்தையே போயிடுச்சாங்க. அங்க போய் நான் எவ்வளவு போட்டு நின்னாலுமே சிவரஞ்சனி கொஞ்சம் கொஞ்சம் அது அப்படியே போயிடும். அப்பதான் நான் சொல்லுவேன், நீங்க எவ்வளவு சொன்னாலும் அதுக்கப்புறம் வராது, எடுங்க அப்படின்னு. சொசைட்டிக்காக நம்ம ஒரு விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அந்த சேஞ்ச் வந்து யார் மூலியமா வருதுங்கிறது இப்போ நிறைய பேருக்கு வந்து அது இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கிறவங்க, நல்ல குட் லுக்கிங் இருக்கவங்க வந்து பேசும்பொழுது அதை டக்குன்னு அக்செப்ட் பண்றாங்க. இப்போ நம்ம சொல்லும்பொழுது அதை வந்துட்டு இவன் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரல. அதை நீங்க எப்போது ப்ராசஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன்டா அப்படி? ஈவன் நேத்து ஒரு ரீலுக்கே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, என் ஃப்ரெண்ட்ஸே நான் வந்து சொட்டை குள்ளோன்னு தான் கூப்பிடுவேன், அவங்களுக்குலாம் வந்து ஒண்ணுமே ஃபீல் ஆகல, நீ எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ற? இந்த மாதிரி கேட்கும் போது அவங்களுக்கு அந்த மென்னோட கஷ்டம் புரியல. பசங்க எப்படின்னா வெளியே சொல்ல மாட்டாங்க, அழுதுட்டாவே வந்து அவங்கள ஒரு பொம்பளைன்னு ஒண்ணு டிகிரேட் பண்றாங்க, எதை எடுத்தாலும் பொம்பளைங்கிட்டே வராங்க. ஸோ பசங்களுக்கு ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நேத்து அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. சொட்டைக்குள்ள கூப்பிடுறது வந்து கூப்பிட்டுட்டு இவங்க விட்டுருவானுங்க. ஆனா அது பசங்களுக்கு எவ்வளவு ஃபீல் ஆகுன்றது எனக்கு தான் தெரியும். ஃபார் இன்சிடென்ட், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், ஹீ இஸ் ஆல்சோ ப்ரௌன் லுக்கிங் கை தான். அவருடைய ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லிட்டான்னா, உன் மூஞ்சியை பார்த்தாவே வாந்தி வருதா அப்படி சொல்லிட்டு என்கிட்ட நைட்டெல்லாம் அப்படியே புலம்புறாரு, என்கிட்ட அழுகுறாரு. எனக்கு என்ன பேச தெரியல, ஃபோன் பண்ணி உடனே திட்டு, எனக்கு பேசுனது பிடிக்கலடான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் நிம்மதியா தூங்குறாரு. ஸோ இது பசங்களுக்கு மட்டும் இல்ல, பொண்ணுங்களுக்கே அப்படிதான். நீ கருப்பா இருக்க, அசிங்கமா இருக்க, குண்டு, குள்ளம், இது சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட் லைக் தட் இப்படி தட்டி விட்டு போயிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க நைட்டெல்லாம் அழுகிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ வந்து நிறைய இடத்துல வந்துட்டு பாசிட்டிவான நிறைய விஷயங்களை கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கும் பொழுது சில இடங்கள்ல நமக்கு நிறைய தடங்கள் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா. அதெல்லாம் தாண்டி ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கும்போது, அதுவும் பர்டிகுலர் ஒரு பார்ட்டிக்கு நீங்க இன்ஃப்ளூயன்சரா வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இருந்து நிறைய கேள்வி வரும். நீ நிறைய விஷயம் நீ இன்ஃப்ளூயன்சரா கூட இருந்துட்டு போ, எதுக்காக டிவிக்கே இன்ஃப்ளூயன்சரா நீ வர அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்ன? நான் வந்து ஆங்கரா இருந்தப்ப என்னன்னா, இந்த திமுக அதிமுக நான் ஓப்பனாவே சொல்றேன், 2 பேரை பத்தியுமே நான் வீடியோ டெய்லி நியூஸ் கொடுத்துதான் ஆகணும். அப்ப மிச்சவங்க நியூஸ் படிக்கிறதுக்கும் ஒரு ஆங்கரா நியூஸ் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் ஃபுல்லா டீகோட் பண்ணி அது என்ன ஆச்சு, எந்த ஊர்ல ஆச்சு, ஒரு சில டைம் அவங்க கூட நம்ம பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் பேசுவோம். அவங்க சொல்லும் போது அந்த ஒவ்வொரு வார்த்தை என் மனசுல வடுவாப்பு ஆழமா இதாயிடுச்சு. ஸோ அப்போ வந்து முடிப்பேன். அப்பத்துலேருந்தே நான் நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருப்பேன். அங்கே போவேன், எங்க வீட்டிலலாம் ஒவ்வொரு கட்சியில இருப்பாங்க, பட் எனக்கு அது வராது. ஸோ அப்போ முடிவு பண்ணது என்னன்னா, ஆக்சுவலி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போதே நான் நோட்டாக்கு தான் போடணும், நடிகர்னா அந்த கட்சி தொடங்கிடுவார். பட் ஆஃப்டர் அவர் பேசுறது, அவர் ஏதோ ஒன்று மக்களுக்கு சொல்ல ட்ரை பண்றது, ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சு வராரு. சின்ன வயசுல இருந்து என்னன்னா, அந்த ஊர்க்காரங்கிட்ட கேட்டாவே 2 தான், ஒன்னும் உதயசூரியன், என்ன ரெட்டை இல்லை, அவங்களுக்கு கட்சி பேரை கூட முழுசா சொல்ல தெரியாது. ஸோ அதனால என்னன்னா, ஒருத்தர் புதுசா வரும்போது இவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா, சரி அப்படி வந்துட்டு தான் போட்டுமே, நம்ம ஆளுங்க இப்ப நம்ம நல்லா படிச்சு வந்திருக்கோம், நம்மளெல்லாம் சிஎம் ஆக்குவாங்களா? முடியாது. அந்த ஆக்டிங்ல நிறைய மாசு அந்த மாதிரி பண்ணி தான் ஒருத்தர் சிஎம் ஆகணும்னு தமிழ்நாட்டினுடைய விதி இருந்து அதில் ஒருத்தர் நல்லா பண்றாரு. பட் நீங்க அந்த ஒரு விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான கமெண்ட் செக்ஷன்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்தது? ஏன்னா நமக்கு சொல்ல முடியாது. கண்டிப்பா. ஒரு பார்ட்டி பத்தி நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயமா பேசினா எல்லாருமே இப்போ வந்து நம்ம திமுக பத்தி பேசணும்னா அதிமுக மற்ற யாராவது பேசுவாங்க, இப்போ டிவிக்கே பத்தி பேசணும்னா எல்லாருமே வந்து பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஆக்சுவலி டிவிக்கு ஸ்டார்டிங்ல சப்போர்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியாவோட பவரே வேற. விஜய் அவர்களை பத்தி எதிர்த்து ஒரு வார்த்தை சொன்னாவே அங்க முடிஞ்சு போச்சு, யாருமே பேச மாட்டாங்க. பட் ஆஃப்டர் என்னன்னா, அதிமுக திமுக எல்லாருக்குமே இந்த சோஷியல் மீடியாவோட பவர் புரிஞ்சிச்சு, யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் வந்து டிவிகே வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது, அதுவும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உனக்கும் ரேப் நடக்கும் பாருடி, அப்போ நடக்கும்போது நீ யார்கிட்ட வந்து நிற்கிறேன்னு பாரு, அப்போ நீ திமுக மிஸ் பண்ண பாரு, ஓசி பஸ்ஸில் போனில இனிமே உனக்கு எவன் ஓசி பஸ் விட்றான்னு பாரு, இந்த மூஞ்சியை வச்சுட்டு இப்படி பேசுறியா, விஜயோட அப்படி இருக்க போறியா, அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். ஆனால் வந்து பேசுறது எப்படி பேசுவாங்கன்னா, ரிச்சுவல் வாரியர்ஸ் வல்கர் வாரியர்ஸ். நான் என்ன சொல்றேன்னா,
இங்க வந்து ஒரு ஆண் சமூகம் இருக்கு, அது வந்து 2 வாரியா பிரியும். ஒருத்தவங்க வந்து பேசவே மாட்டாங்க, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. மிச்சபடி அந்த 70% ஆண்கள் இந்த சோஷியல் மீடியா ஒரு ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணிட்டு அவங்க தலைவர், அது ஸ்டாலினா இருக்கட்டுமே, எடப்பாடியா இருக்கட்டுமே, சீமானா இருக்கட்டுமே, இல்ல விஜய் அவர்களா இருக்கட்டுமே, அவங்க மேல இருக்கிற அந்த விரும்புற அந்த ஒரு இதனால பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவாங்க. அதை நான் வந்து வெறும் தாவேக்கா திமுக அப்படின்ற ஒரு சர்க்கிள்ல கொண்டு வர விரும்பல. ஃபேக் ஐடியில இருந்துட்டு ஒரு பெண்ணை என்ன வேணாலும் பேசிடலான்னு ஒரு இதுலதான். இப்போ ஃபேக் ஐடியில இருந்து ஒருத்தர் பேசுறது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு கட்சியோட ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்த உதயநிதி அவர்களே வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து த்ரிஷா அவர்களை பத்தி இப்படி ஒரு விஷயம் பேசுறாங்க. அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அதை பத்தியுமே நீங்க வீடியோ ஒரு இன்ஃப்ளூயன்சரா as a விமனா நீங்க அந்த விஷயத்த பார்க்கும்பொழுது ஒரு விமனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அதையுமே அந்த கட்சியில இருக்கிற நிறைய விமன் பிரிட்டன் பண்றாங்க, லைக் அவர் அப்படி பண்ணல, அப்படி பேசல, அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு, எந்த தப்பும் செய்யாதவரை வந்துட்டு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப தப்பான ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அது கேட்கும் பொழுதே முதல்ல அது எப்படி இருந்தது? ஆக்சுவலி இது தாண்டி ஒரு கேவலமான கம்பேரிசன் வச்சாங்க. அதாவது சினிமாக்கும் பாலிடிக்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ உதயநிதி அவர்களும் ரொமான்டிக் சீன்ல நடிச்சிருக்காரு, விஜய் அவர்களும் ரொமான்டிக் சீன்ல நடிச்சிருக்காரு, அதுல மாற்றமே கிடையாது. இந்த உதயநிதி அவர்களுடைய பேச்சு வரும்போது டிஎம்கேல இருக்கிற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் விஜய் அவர்களுடைய பழைய காலத்தோடைய படத்துல அவர் ரொமான்டிக்கா நடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் மேஷப் பண்ணி போடுவாங்க. அது பொண்ணுங்களும் சேர்ந்து அதுக்கு லைக் பண்ணுதுங்க, ஃபயர் விடுதுங்க. எனக்கு அதை பார்த்த உடனே ஒன்னு தப்புன்னா தப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு அது அசிங்கமா இருந்துச்சு. இதுவே வந்து உதயநிதி அவர்கள் பேசின உடனே நான் வந்து சும்மா டிராவலுக்கு டூருக்கு போயிட்டு வந்த மாதிரி வந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது பெண்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த சோசியல் மீடியால இருக்குன்றது எனக்கு அப்பதான் புரியுது. அது திரிஷாக்கு மட்டுமே இல்ல, திரிஷாக்கு ஓப்பனா பேசினனால இப்ப தெரிஞ்சு போச்சு. எங்களெல்லாம் தினமும் பேசுறாங்க. நிச்சயமா. ஏன்னா நம்ம ஒரு விஷயம், நம்ம ஒரு நல்ல விஷயமே சொல்லி நம்ம வந்து ஒரு விஷயத்த போஸ்ட் பண்ணாலுமே அதுக்கு கீழே வர கமெண்ட் செக்ஷனை பார்த்து சிலர் பயந்து அதை திருப்பி பண்ணாம இருக்க நிறைய பெண்களை நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப சோஷியல் மீடியா நம்மளை தள்ளிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்ஃப்ளூயன்சரா உங்களுக்கு சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு வந்துட்டு பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு? பாசிட்டிவிட்டின்னு சொல்லணும்னா இப்பெல்லாம் நான் சைல்ட்ஹுட் மூவி ரிவ்யூஸ் போடுறேன். நான் சின்ன வயசுல பார்த்த எல்லா படங்களையுமே வந்து மக்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால நான் பேசுறதை கேட்டு நைட்டெல்லாம் நான் தூங்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு சில பேர். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சில பேர் என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. எனக்கு பர்த்டே வந்தப்பெல்லாம் எனக்கு இவ்வளோ பெரிய மெசேஜ், என் கூட படிச்சதுங்க கூட அப்படி பண்ணது கிடையாது. யாருன்னே தெரியாதவங்க எனக்கு அப்படி உங்களுக்காக வேண்டிக்கிட்டேக்கா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கண்ணில் தண்ணி தான் வந்து இருந்துச்சு. அது ஒன்று இருக்குது. நெகட்டிவிட்டின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நிறையா பேர் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நான் ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அதில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஃபாலோ பண்ணியிருந்தேன். என்னை பற்றி நெகட்டிவிட்டி வீடியோ வரும்போது என் ஃபாலோவர்ஸ் வந்து 60,000 பேர் இருக்காங்க. யாருமே அங்கே ஒருத்தர் கூட போய் லைக் போடல. ஆனால் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் கேட்பேன், இந்த மாதிரி ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது லிட்டரலி சே ஜஸ்ட் ஒரு லைக் தானே சிவா, உன்னை பற்றி நல்லா வந்திருந்தாலும் போட்டிருப்பேன், எது வந்துன்னா போட்டுருப்பேன், ஏதோ நீ ஃபேமஸ் ஆக அதான் நாங்கள் பார்க்கவே இல்லை, சும்மா லைக் போட்டிருப்பேன். அது எப்படி என்னோட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எனக்கு கரெக்டாக நெகட்டிவாக வர்றதுக்கு மட்டும்? என்னை பற்றி இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு என்னை பற்றி முழுசாக தெரியாது, ஆனால் என் கூடவே இருக்காங்க, என்னை பற்றி நல்லா தெரியும், நான் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பேன், அவங்க எனக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சடனாக என்னோட நெகட்டிவ் வீடியோ என்னை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசியிருப்பாங்க, அதுக்கு லைக் போட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒன்றுமே தெரியாத மாதிரி ரியாக்ட். எல்லாரும் அப்புறம் நான் ஓவர் ரியாக்டிங் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் என் மனசு அது ஏற்றுக்கல. பாருங்க இப்போவே நான் கேட்டேன். நான் எப்பவுமே எப்படின்னா வெளியே ரூட் மாதிரி நான் தெரியும், ஆனா நான் எல்லாருக்கிட்டையும் ஒன்ஸ் க்ளோஸ் ஆயிட்டேன்னா ரொம்ப குழந்தைத்தனமா பேசுவேன். அது என் ஃபாலோவர்ஸ்க்கே நிறைய பேருக்கு தெரியும். கூட இருந்தவங்க அதை பண்ணும் போதே என்னால் அது சுத்தமாக ஏற்றுக்க முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியா பற்றியும் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றியும் அண்ட் இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்க பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களுக்காக ஷேர் பண்ணிங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக இந்த சின்ன பொண்ணு மூலயமா அந்த ஒரு ஃபோட்டோ மூலயமா நீங்கள் ட்ரெண்ட் ஆனது அப்படிங்கிறத மையப்படுத்துறதுக்கு அதேவே ரூட் மாஃபியா என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சி காசு கொடுத்து தாவேக்கா பேச வைக்கிறாங்க. ஐயோ, இதை விட மோசமான ஒரு கமெண்ட்டை என் வாழ்க்கையில் நான் கேட்டதே கிடையாது. நான் எவ்வளவோ கமெண்ட்டை கேட்டிருக்கேன். அவ்வளோ கீழ்த்தரமா ஒருத்தவங்க போய் யாராவது பண்ணுவாங்களா? அந்த குழந்தை மாதிரி ஏதோ கொஞ்சோண்டு இருக்கேன்னா அது போய் காசு கொடுத்து கொண்டு வருவாங்களா? ஆனா அது ரொம்ப டூ மச் இல்லை, அது டூ மச்சுக்கும் தாண்டி தான் ரொம்ப பண்றாங்க, எதுவும் பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் டைம். நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இப்போ மேபி இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு கண் திறக்கிற ஒரு விஷயமா வந்து மேபி மாறலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.
Holidaysனாலே அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays.